ஹலோ வீவர்ஸ். செங்கோட்டையன் ஐயா அவரு இன்னைக்கு டிவிகே கட்சியில ஒரு ரெவன்யூ மினிஸ்டரா இருக்காரு. அவர் எங்கிருந்து அரசியல் ஆரம்பிச்சாரு, எப்படி வளர்ந்தாரு, எந்த கட்சியில எல்லாம் இருந்தாரு அப்படிங்கறத பத்தி அவரோட அச்சீவ்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவரு 1948 1948ல ஈரோடு மாவட்டத்துல தான் அவர் பிறந்தாரு. அவரோட சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். அவரோட சைல்டுஹுட் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் லைஃப் தான். அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபேமிலியில இருந்து தான் வந்தாரு. அவரும் விவசாய குடும்பத்துல இருந்தே வந்தங்காட்டி விவசாயிகள் படுற கஷ்டத்தை எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இது மூலியமா நம்ம ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு முடிவு செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நம்ம எடுத்தோடையுமே எம்எல்ஏ கேண்டிடேட்டு, மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிட முடியாது இல்ல. லோக்கல் ரீஜியன்ல தானே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் செங்கோட்டையன் ஐயாவும் அவரோட பஞ்சாயத், அதாவது 1970ஸ்ல செங்கோட்டையன் ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்பதான் உள்ள வராரு பாலிடிக்ஸ்ல. குள்ளம்பாளையம் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு பகுதியில அவரு பிரசிடென்டா ஜெயிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் தடவை நின்னுது. அது அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா ஜெயிச்சுட்டு எதுவும் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ரீச் கிடைச்சிருந்திருக்காது. அந்த ஜெயிச்சதுக்கோசரம் ஜெயிக்க வச்ச மக்களுக்கு அவங்க வில்லேஜ்ல ரோடு செஞ்சு கொடுக்கறது, தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, விவசாயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய மக்களுக்கும் நல்லது செஞ்சாரு. அதனால மக்கள் கிட்ட இருந்து நல்ல ரீச்சும் கிடைக்க ஆரம்பிச்சது நம்ம செங்கோட்டையனுக்கு. அது அவரோட லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணிச்சு. 1972ல எம்ஜிஆர் ஏடிஎம்கே இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப அவர் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாராவே இருந்தாருன்னு கூட சொல்லலாம். எம்ஜிஆரோட சரிஸ்மா தமிழ்நாடு முழுவதும் பெரிய அலையாவே உருவாச்சு. அந்த மொமெண்டம்ல செங்கோட்டையன் ஐயா போய் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப எம்ஜிஆரோட ஐடியாலஜியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேடராவே செங்கோட்டையன் ஐயா உருவாயிட்டாரு. எம்ஜிஆரும் நம்ம செங்கோட்டையன் ஐயா செய்யற வேலையெல்லாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சார். அதனால நம்ம ஏடிஎம்கே பார்ட்டிக்குள்ள பெரிய முக்கியத்துவம் கொடுத்து செங்கோட்டையன் ஐயாவை 1977 எலெக்ஷன்ல மெயினா எம்எல்ஏ பதவியே கொடுத்தாரு சத்தியமங்கல பகுதியில. அதுல யாருமே ஜெயிக்க மாட்டாங்க இவரு அப்படி இப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி பேசினாங்க. ஆனா எலெக்ஷன் முடியும் பொழுது ஒரு 29 வயசு பையன் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆயிட்டான் அப்படிங்கறது தான் செங்கோட்டையன் ஐயா செஞ்ச பெரிய சாதனையாகவும் இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது. எம்ஜிஆர் காலத்துல செங்கோட்டையன் அவருக்கு க்ளோஸ் லீடராகவே ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். எம்ஜிஆருக்கு லாயலா இருந்தங்காட்டி எம்ஜிஆரும் நிறைய இவரை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய முகமா காட்டணும் செங்கோட்டையன் ஐயாவை அப்படின்னு சொல்லி அவரை முகத்தை நல்லா ஃபேஸ் வேல்யூ பண்ணாங்க. ஆனா எம்ஜிஆர் மாறினதான் பெரிய ஒரு டேர்ன் பேக் ஃபார் ஏடிஎம்கேன்னே சொல்லலாம். 1987ல எம்ஜிஆர் தவறிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது ஏடிஎம்கே ரெண்டா பிரிய ஆரம்பிச்சது. எப்படின்னா, ஒரு பக்கம் ஜானகி அவங்க டீம், இன்னொரு பக்கம் தான் ஜெயலலிதா அம்மா அவங்க டீம். இவங்க ரெண்டு டீமா பிரியும் பொழுது உள்ள இருந்த எல்லா எம்எல்ஏஸ்க்கும் நிறைய கன்ஃபியூஷன். நம்ம எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தெரியாம. ஆனா செங்கோட்டையன் ஐயா தெளிவா முடிவெடுத்து நம்ம ஜெயலலிதா அம்மா பக்கமே போகணும், எந்த ரிஸ்கா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜெயலலிதா பக்கம் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் செங்கோட்டையன் முக்கிய ரோல் ஜெயலலிதா அம்மாக்கு கீழையும் பிளே பண்றாங்க. எம்ஜிஆர் கிட்ட எவ்வளவு ஒரு விசுவாசமா இருந்தாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா கிட்டையும் பிளே பண்றாங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல பயங்கர ஆக்டிவாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். எம்ஜிஆரோடவே பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா கூட இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் 1991ல செங்கோட்டையன் பல மினிஸ்டர் போஸ்டையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், ரெவன்யூ மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், பல முக்கியமான டிபார்ட்மெண்ட்லயும் அவர் பயங்கரமா நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் லெவல் வரைக்கும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகிருந்தது நம்ம செங்கோட்டையன் ஐயா தான். இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த காலத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர், டீச்சர்ஸ் ரெக்குயர்மெண்ட், இப்படி பல ப்ராஜெக்ட்ஸை மேம்படுத்தியும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க ஈரா வந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மாவும் கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. அப்ப பார்ட்டி ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு. அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற கான்ஃபிளிக்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சசிகலா அம்மாவும் கொஞ்சம் பெரிய செட்பேக் ஆகி போனங்காட்டி ஓபிஎஸ் இபிஎஸ் கான்ஃபிளிக்ட் தான் இருந்துச்சு. இந்த நேரத்துல செங்கோட்டையன் ஐயா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, இவர் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் பொழுது நம்ம இபிஎஸ் சைட்ல தான் இருந்தாரு அவரு. ஆனா மறுபடிதான் ஏடிஎம்கேக்குள்ள இப்ப நடக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்ல, அது நம்ம வெளியில எதுவுமே அசியூம் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் திருப்பி போட்ட விஷயம் தான் என்னன்னா, 50 வருஷமா ஏடிஎம்கே கட்சியில இருந்த ஒரு மனுஷன், அவ்வளோ பெரிய சாதனையை சாதிச்ச ஒரு மனுஷன் ஏடிஎம்கே கட்சியிலிருந்தே வெளியேற்றப்பட்டார்.
அவரே ராஜினாமா செஞ்சு இங்க வந்து டிவிகே விஜய் கட்சி இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச புதுப்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில வந்து செங்கோட்டையன் ஐயா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோட வந்து நம்பிக்கையோட சேர்றார். சேர்ந்த உடனே நம்ம விஜய் அவரும் வந்து அவரை ஈஸியா விட்டுறல. பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறதுக்கோசரம் நல்லா அவர் மேம்படுத்தி அவருக்கும் சப்போர்ட் கொடுத்து அவர் அந்த உடஞ்சிருந்த நேரத்துல நம்ம டிவிகே விஜய் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி அவரை வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு வில்லேஜ்ல இருந்து பஞ்சாயத்துல இருந்து வந்தாரு, எம்எல்ஏ ஆனாரு, மினிஸ்டர் ஆனாரு, கட்சியில இருந்து தூக்கப்பட்டாருன்னு போகாம அவர் வந்து இவ்வளவு சாதிச்சதுக்கு அந்த கட்சியில எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி டிவிகேல வந்தாலும் டிவிகேல நின்று அப்ப ஏடிஎம்கே காரங்க நிறைய என்னென்னமோ செங்கோட்டையன் ஐயா துரோகம் செஞ்சுட்டாரு, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் இந்த கட்சிக்கு வந்தும் அதே மாதிரி எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு கீழே உழைச்சாங்களோ அதே மாதிரி டிவிகே தலைவர் விஜய்க்கு கீழே உழைச்சு வரலாற்றிலேயே மிக்கப்படியாத சாதனையை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்கிறது தான் உண்மையான விஷயம். இவர் வந்து எத்தனை தடவை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறாருன்னு நீ கேட்டீங்கன்னா நீங்களே வந்து மிரண்டு போயிருவீங்க. 1977 ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் பீரியட்ல வந்து சத்தியமங்கலத்துல நின்னார். அப்ப இருந்து 1980, 84, 1989, 1991, 2006, 2011, 2016, 2021, இப்ப கரண்டா 2026 வரைக்கும் இவர் தான் எம்எல்ஏ. நிறைய டைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் கூட சொல்ல போனா. 1977 ஒண்ணுதான் சத்தியமங்கலம், மீதி கண்டினியூஸா இருக்கிற 9 தடவையுமே கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கிறது வந்து இவரோட பெரிய அச்சீவ்மெண்ட். இவரோட மினிஸ்ட்ரி போஸ்ட்ல நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இந்த தடவை பினான்ஸ் மினிஸ்டர் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் ரெவன்யூ மினிஸ்டராகவே செங்கோட்டையனை வந்து உருவாக்கி அமைச்சு வச்சிருக்காங்க. இதே மாதிரி செங்கோட்டையனைய பத்தி உங்களுக்கு என்ன தகவல் தெரியும்? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். சொந்த ஊர்ல இருக்க கோபிச்செட்டி மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் நன்மைகள் எல்லாம் சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க.